நமக்காக சென்னையிலேருந்து காலையிலே வந்துட்டாங்க. இங்கே காலையில் வந்து நமக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணி எல்லா ஒர்க்கும் நமக்கு உங்கள்கிட்ட கையில் கொடுக்குற மெட்டீரியல்லாம் ஜெராக்ஸ் போட்டு அதை டைப் இது பண்ணி எல்லாம் எந்தெந்த கோர்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உங்கள்கிட்ட இருக்கும் பாருங்கள் கையில். அதனால் அங்கே உங்களுக்கு தெரியும் இப்போ வானிலை சூழ்நிலை என்ன சென்னையிலன்ட்டு. இப்போ அந்த சூழ்நிலையில் நமக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம கிளம்பி வந்திருக்க ட்ரூத் லேப் நிர்வாகிகளை மாண்புமிகு மாவட்ட நீதிபதி ஐயா அவர்கள் ஒருவரை வரவேற்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்ரீகிரி ஐயா அவர்களை ஒருவரை வரவேற்கிறேன். ஜெகதீசன் சூத்ரா அவர்களை வருவதற்கான வரவேற்கிறேன். ஜோதி அவர்களை வருவதற்கான வரவேற்கிறேன். பயிற்சி புத்தகத்தை வந்திருக்கக்கூடிய குற்றவியல் வழக்கு சங்கத்துடைய செயலாளர் துணைப்பதர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு புது டாபிக்னால எல்லாம் புது முகங்களாக அப்படிங்க இல்லையா? ட்ரூத் லேப் அப்படின்னு சொல்கிற நிறுவனத்துலேருந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா உண்மை இதுதான் இல்லையா? உண்மைன்றது தான் பெரிய பிரச்சனை. இந்தியாவில் இத்தனை ஆயிரம் நீதிமன்றங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உண்மையை கண்டுபிடிக்கிறது தான். யார் சொல்றது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தானே நீதிமன்றத்தோட வேலை இல்லையா? அதில் பல்வேறு விஷயங்களை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு யார் சொல்றது உண்மைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சிஆர்பிசி எடுத்துட்டீங்கன்னா அந்த உண்மையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு நடைமுறையை சொல்லியிருக்காங்க. சிபிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவில் வழக்குகளில் எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு சட்டத்துக்கும் பொதுவாக ஒன்று இருக்கிறது சாட்சிய சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட் இல்லையா? இந்த மூணு தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டங்கள். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் யார் சொல்லக்கூடியது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை இல்லையா? இன்னொன்று வந்து ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் வந்து ஃப்ரம் த ஃபேக்ட்ஸ் அடியூஸ்ட் ஆன் தி போத் சைடு அப்படின்னு தான் ட்ரூத் என்பது இல்லையா? ட்ரூத்துக்கும் ஃபேக்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குன்னு நம்ம கரெக்ட் இருக்கு. ஃபேக்ட் என்பது ஒருத்தர் சொல்லக்கூடிய கூற்று, ட்ரூத் என்பது உண்மை. அப்போ நீங்க சிபிசி சிஆர்பிசில சில நடைமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த ஃபேக்டை அப்ரிசியேட் பண்ணி நீங்க ட்ரூத்தை கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு யாராருக்கெல்லாம் என்னென்ன வாய்ப்புகள் தரப்படுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதான் அந்த நடைமுறை என்பது. ஆனா இதையும் தாண்டி நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆனால் உண்மையை கண்டறிக்க கூட சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் எக்ஸ்பர்ட்ஸோட ஃபைண்டிங். இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னைய தேதி வரைக்கும் அது 100% ஃபுல் ப்ரூஃபான ஒரு ஃபைண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைய தேதி இட் மே வேரி, நாளைக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.